சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னங்க காஃபி. ஐயா, வாங்க தனிகாச்சலம். ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே உங்க பொண்ணுக்கு முகூர்த்த புடவை ஸ்பெஷலா டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சரி சரி, வைங்க வைங்க, கீழே வைங்க. ரேவதி, முகூர்த்த புடவை வந்திருக்கு, எப்படி இருக்குன்னு வாங்கி பார்க்காம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. இல்லங்க, காலையில சாப்பிட்டு போட்ட பாத்திரம்லாம் அப்படியே கிடக்கு, அதான் கழுவிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல புடவை வந்து செலக்ட் பண்ணு. வா 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 பாரு. சித்தே, என்ன அப்படியே மச மசன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க? புடவை எடுத்து பாருங்க, என்னாச்சு உங்களுக்கு? இது எவ்வளவுண்ணே? ரேவதி, உன்னை விலையெல்லாம் கேட்க சொல்லல, புடவை மட்டும் நல்லா இருக்கான்னு பாரு. ஏங்க, விலை கேட்காம எப்படிங்க புடவையை பாக்குறது? ரேவதி, என் பொண்ணுக்கு விலை கேட்டா நான் புடவை வாங்கணும்னு பாப்பேன்? புடவை கடையே வாங்கி வீடு பூரா அடிக்கிறவன். புடவையாவது அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டு வாங்கி அடுக்குங்க. இல்லங்க, கட்டிக்க போறவ அவதானே, அதுக்காக தான் சொன்னேன். நீ போய் தேவியை வர சொல்லு. சரி அம்மா, நீங்க பாத்துட்டே இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஆ. இதுதான் முகூர்த்த புடவையா? ஆமாம்மா. நல்லா இருக்குல்ல சித்தி? நல்லா இருக்கா? என்ன அஞ்சலி, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு அங்கிள். அம்மா, அதான் இருக்குல்ல, அதான் ரிசப்ஷன் புடவைமா, எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க. லைட் வெளிச்சத்துல நல்ல பிரைட்டா தெரியுமா? ரேவதி, இதெல்லாம் ரெடிமேடா எடுத்துட்டு வந்தது கிடையாது, என் பொண்ணுக்காகவே ஸ்பெஷலா நெசவு பண்ணி எடுத்துட்டு வந்தது. சித்தி, உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நல்லதா பார்த்து எடுத்துக்கங்க. எனக்கு எதுவும் வேண்டாயா, எனக்கு நீங்க எடுத்து கொடுத்துருக்கிறதே போதும்யா. அஞ்சலி, நீ எடுத்துக்கமா. இல்ல அங்கிள், நான் மாடர்ன் ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன். அஞ்சலி, என் பொண்ணு கல்யாணத்துல எல்லாரும் புடவை கட்டியிருப்பாங்க, நீ மட்டும் மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்க போறியா? நீ ஏதாவது 2 புடவை எடுத்துக்கமா. சரி அங்கிள். ரேவதி, மீனாவுக்கும் சேர்த்து எடுத்து கொடுத்துரு. என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு நல்லது செஞ்சவங்கல்ல. சரிங்க. தேவி, அழுதுட்டு இருந்தியா? இல்லையே. இல்ல,
நீ அழுதுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். நான் ஏன் அழணும்? நான் அழலாம் இல்லையே. போய் சொல்லாத தேவி. டீச்சர், நான் பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். நான் அழல. அழ வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. நீங்களா கற்பனை பண்ணிட்டு பேசாதீங்க. இது கற்பனை இல்ல தேவி. உன் கண்ணீர் எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு நான் சொல்றதுலயும் உண்மை இருக்கு. அது உனக்கும் தெரியும். நீ அழுதுட்டு தான் இருந்த, அதை நான் கவனிச்சேன். உன் மனசுல இன்னும் கணேசன் தான் இருக்காரு தேவி. என் மனசுல கணேசன் இல்ல. என் அப்பாவோட கௌரவமும் அதை காப்பாத்தணும்ன்ற எண்ணமும் தான் இருக்கு. அதனாலதான் உன் அப்பா பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியா? ஆமா. இத என்ன நம்ப சொல்றியா? நீங்க நம்பணும்னு எந்த அவசியமும் இல்ல. தேவி, நீ எடுத்திருக்கிற இந்த முடிவு உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்தும் தெரியுமா? என் அப்பா என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாத்துற இடத்துல போய் நிக்கும். பச்சையா தெரியுது தேவி, நீ போய் பேசுறேன்னு. கணேசன நீ எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியாதா? அவன் இல்லாம உன்னால வாழ முடியுமா தேவி? ஏன் தேவி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அன்னைக்கு ஊர்க்காரங்க முன்னாடி உன் அப்பா பார்த்த மாப்பிளைய கட்டிக்கிறேன்னு சொன்ன. இப்போ தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, நான் அழலன்னு அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் அழுதுட்டு இருக்கேன்னு மறுபடியும் சொல்றீங்க. என்னால திரும்ப திரும்ப எல்லாம் உங்ககிட்ட பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? கீழே உன் அப்பா தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னார். மீனா, தேவியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். நீ அவகிட்ட பேசுறதுக்கு இதுதான் நேரமா? 2 பேரும் அப்புறமா பேசிக்கோங்க. சரி, நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். நீ இப்போ, நான் கூட்டிட்டு வரேன். என்ன யோசிக்கிற? போ. இவங்க எதுக்கு என்ன கூப்பிட வந்தாங்க? கீழே உனக்கு முகூர்த்த புடவை எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்காக தான் உன் அப்பா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. நான் வரலன்னு தான் பார்த்தேன். அதுக்குள்ள இவ முன்ன விளைஞ்ச முள்ளங்கி மாதிரி முந்திட்டு வந்துட்டா. தேவி, ஏன் இப்ப அழற? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் அப்பா எனக்கு முகூர்த்த புடவை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. அடுத்தது கல்யாணம் தான். ரேவதி, ஏதோ 2-3 புடவை மட்டும் எடுத்துக்காத. தேவையான அளவுக்கு நிறைய எடுத்து வச்சுக்க. தேவிக்கு போற வீட்டுல எந்த குறையும் இருக்க கூடாது. அவளுக்கு எல்லாமே நம்ம கரெக்டா செஞ்சு அனுப்பிடணும். என்ன? சரிங்க.